புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 2 தொடக்கம் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மன்னார் மறை மாவட்டத்தின் கத்தோலிக்க ஊடகமைப்பான கலையருவி மடுமாதா தொலைக்காட்சியினூடாக பொதுக்காலத்தின் 27வது ஞாயிறு மறை உரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தின் 27வது ஞாயிறினுடைய இறை வார்த்தைகளினுடைய மைய கருத்து இறைவன் ஏற்படுத்திய உன்னதமான தெய்வீக பிணைப்பான திருமணம் ஆகும். திருமணம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஏனெனில் ஆண்டவர் மனிதனை படைத்துவிட்டு மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று அவர் காண்கிறார். அதனால் தான் அவர் அவனுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக பெண்ணை ஆண்டவர் படைக்கிறார். ஆகவே இந்த பிணைப்பு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பிணைப்பாக காணப்படுகிறது. அத்தோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பிரியமானவர்களே, மாற்கு எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது சரியா தவறா? அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, திருச்சட்டத்தின்படி மோசே உங்களுக்கு சொல்வது என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிற பதில், மோசே சொல்லுகிறார், அதாவது கணவன் தன் மனைவிக்கு மன விலக்கு சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் என்றார். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றும் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகிலே இந்த திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வை நாம் மிகவும் உற்று நோக்குகின்ற பொழுது பல்வேறுபட்ட சவால்கள் மத்தியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்ப வாழ்விலே இன்றைய குடும்பங்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அன்பு, விட்டு கொடுக்கின்ற பண்புகள் இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு உன்னதமான ஒரு பிணைப்பிலே ஒவ்வொரு கணவனும் மனைவியும்
இதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு கணவனும் தனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், ஒவ்வொரு மனைவியும் அவ்வாறான ஆசீர்வாதம் என்று ஒருவர் ஒருவரை நினைத்து அன்பு செய்கின்ற பொழுது இந்த குடும்ப வாழ்வு மிகவும் இனிமையானதாகவும் ஆசீர்வாதம் மிக்கதாக உண்டாக காணப்படும். சிறப்பாக இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. காரணம், அந்த யூதேயாவை ஆண்டு வந்த மன்னன் ஏரோது தன்னுடைய சகோதரனின் மனைவியை அவன் வைத்திருக்கின்றான். அப்பொழுது இதற்கு எதிராக பேசிய திருமுழுக்கு யோவானுடைய கழுத்து வெட்டப்படுகின்றது. ஆகவே பிரியமானவர்களே, குடும்ப வாழ்வு என்பது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். அங்கு ஒரு தாய், தந்தை, பிள்ளைகள் இருப்பது என்பது அது ஒரு வரப்பிரசாதம். என்னுடைய வாழ்க்கையிலே பலருடைய அனுபவங்களை நான் கண்ட உண்மைத்தன்மை பிரியமானவர்களே, நான் பல அநாதை மடங்கள், முதியோர் இல்லங்களிலே சிறப்பாக செல்கின்ற பொழுது அங்கு காண்கின்ற உண்மை சம்பவங்கள், அன்புக்காக ஏங்குகின்ற பல மனிதர்களை நாம் காண்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நாள் திருப்பலை ஒப்பு கொடுத்து விட்டு நான் ஆலயத்தின் வாசலிலே நின்றேன் பிரியமானவர்களே. அப்பொழுது 2 மாணவிகள், தரம் 9, 10 படிக்கக்கூடிய மாணவிகள், நெற்றியிலே திருநூறு பூசி இருந்தார்கள். வந்து, ஃபாதர், நாங்கள் கோயிலுக்கு சென்று மன்றாட முடியுமா என்று கேட்ட பொழுது ஆம் என்று நான் சொன்னேன். அவர்கள் மன்றாடி விட்டு என்னிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகளை நோக்கி நான் கேட்ட கேள்விகள்: எப்படி, சுகமாக இருக்கிறீர்களா? உணவு உண்டு விட்டீர்களா? எங்கு இருக்கின்றீர் என்று கேட்கின்ற பொழுது அதிலே ஒரு மாணவி அழத் தொடங்குகின்றாள் பிரியமானவர்களே. அப்பொழுது எனக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு, நான் கேட்ட கேள்வியில் பிழையா என்று கேட்ட பொழுது அந்த மாணவி சொன்ன பதில்: ஃபாதர், எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் ஒரு அநாதை இல்லத்திலே இருந்து வளர்கின்றேன், என்னிடம் யாரும் இவ்வாறு கேட்பது இல்லை என்று சொல்லி அவள் அழத் தொடங்கிவிட்டாள். அப்பொழுது மிகவும் கவலையாக இருந்தது. அந்த குடும்ப வாழ்விலே ஒரு தாயினுடைய அன்பு, தந்தையினுடைய அன்பு, பிள்ளைகள் தாய் தந்தையை அன்பு செய்து வாழுகின்ற பொழுது அது ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பிரியமான சகோதர சகோதரி. ஆகவே இந்த உலகத்திலே இந்த குடும்ப வாழ்வு பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றது, பல பிரிவுகளை ஏற்படுத்துகின்றது. சில நேரத்தில் இது ஆண்டவர் ஏற்படுத்திய உன்னதமான ஒரு பிணைப்பு என்ற அந்த தன்மையை நாங்கள் மறந்து வாழ்கிறோம். இந்த உலகத்திலே, நவீன உலகத்திலே இப்பொழுது பலவிதமான சவால்கள் குடும்ப வாழ்வுக்கு எதிராக திருச்சபை போராடி கொண்டிருக்கிறது. ஒரு வாழ் திருமணங்கள், ஒரு இனச்சேர்க்கை திருமணங்கள், நாங்கள் சுதந்திரமானவர்கள், நாங்கள் எதையும் செய்தலாம், திருச்சபை இதற்கு தடை போட முடியாது என்று சொல்லி பலவிதமான சவால்கள். ஆனாலும் திருச்சபை எப்பொழுதும் ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த உன்னதமான பிணைப்பிலே என்றும் நிலைத்து நிற்கின்றது. குடும்ப வாழ்வு ஒரு ஆசீர்வாதம், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்கின்ற கொள்கையிலே திருச்சபை என்றும் நிலைத்து நிற்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொண்ட குடும்ப வாழ்வுக்காக இறைவனிடம் நன்றி சொல்வோம். குடும்ப வாழ்விலே பலவிதமான சோதனைகள், வேதனைகள், தடைகள் வரலாம். ஆனால் எப்பொழுதும் நாம் திருக்குடும்பத்தை, அன்னை மரியாள், புனித சூசையப்பர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த குடும்பத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாளினுடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை விடவா நம்முடைய குடும்ப வாழ்விலே துன்பம் ஏற்படும்? கணவனை அறியாத பெண் கருவுற்றால் கல்லால் அறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இறை திட்டத்துக்கு ஆம் என்று சொல்லுகிறார். குழந்தை பிறப்பதற்கு இடமில்லை, மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். குழந்தையை கொல்ல போகிறார் என்று சொன்னவுடன் எகிப்து தேசம் வரை கொண்டு செல்லுகிறார்கள். புனித சூசையப்பரின் வாழ்விலே ஏராளமான சோதனைகள், துன்பங்கள், ஆனால் வெற்றி கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதனால் தான் அக்குடும்பம் திருக்குடும்பமாக எல்லா குடும்பங்களுக்கும் முன்னுதாரணமான ஒரு குடும்பமாக இருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்விலே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய உலகத்திலே பல குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை, வறண்டு தரிசு நிலங்களாக காணப்படுகிறது. காரணம், சுப வாழ்வு இல்லை.
குடும்ப செபமாலை சொல்வதில்லை, குடும்பமாக ஆலயத்துக்கு வருவதில்லை. ஆகவே ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிறப்பாக இந்த பொது காலத்தின் 27வது ஞாயிறுடைய இறைவார்த்தையின் 2வது இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அழகாக சொல்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே குடும்ப வாழ்வின் சவால்கள் வேதனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். குடும்ப வாழ்வினுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் செபத்திலே ஒப்பு கொடுத்து நாம் திரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திலே நல்ல குடும்பங்களை உருவாக்குவோம். நல்ல கணவன் மனைவியாக வாழுவோம். நல்ல கிறிஸ்தவ விழுமியங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி நற்கிறிஸ்தவ சமூகமாக வாழ இந்த பொது காலத்தின் 27வது வார இறை வார்த்தைகள் அழைப்பு விடுக்கின்றன. எனவே இந்த மன்னார் கலை அறிவியினுடைய இந்த மடுமாதா தொலைக்காட்சியினூடாக இந்த நற்செய்தி பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டதை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. God bless you.